Taste the Daily. சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை கைவிட வேண்டும். மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மக்களின் பிரச்சினைக்காக அறவழியில் போராடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமாரையும் பொதுமக்களையும் கைது செய்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம். போராடும் மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாமல் போராடுபவர்களை கைது செய்யும் திமுக ஆட்சியின் சர்வாதிகார போக்கிற்கு மக்கள் விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். சென்னை ECR சாலையில் திமுக கொடியுடன் காரில் வந்த இளைஞர்கள் பெண்களிடம் அராஜகம் செய்த கூடுதல் காட்சிகள் வெளியீடு. யார் அந்த சார், யாருடைய அந்த கார் என்று கேள்வி எழுப்பி பொதுமக்கள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு வலியுறுத்தல். Go back. Pradeep. No. Go back. Kishan, எவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமோ எடுத்து. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் விநியோகம். கண்டும் காணாதது போல் இருக்கும் தேர்தல் ஆணையம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் காமுகன் ஞானசேகரன் யாருடன் பேசினார் என்பது எனக்கு தெரியும் என பகிரங்கமாக அறிவித்த முன்னாள் IPS அதிகாரி. யார் அந்த சார் என தெரிந்தால் அதை விசாரணை அதிகாரியிடம் சொல்லாமல் அரசியலுக்கு பயன்படுத்துவது ஏன் எனவும் உண்மையை மறைப்பது குற்றம் என்பது இந்த முன்னாள் காவலருக்கு தெரியாதா எனவும் மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை அச்சுறுத்தி வரும் காவல்துறை என்னிடம் ஆதாரம் உள்ளது என பகிரங்கமாக சொன்ன முன்னாள் IPSஐ விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வராது ஏன்? ஆதாரங்களை நானே வெளியிடுவேன் என பேசுபவரை விசாரித்து ஆதாரங்களை பெற காவல்துறை தயக்கம் காட்டுவது ஏன் எனவும் மக்கள் கேள்வி. ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தாலே 5 ஆண்டு சிறை என அறிவித்த திராவிட மாடல் முதல்வர் திமுக கொடிபுறத்திய காரில் பெண்களை துரத்தி அச்சுறுத்தியவர்களுக்கு அந்த தண்டனையை முதலில் வழங்க நடவடிக்கை எடுப்பாரா? பெண்கள் அச்சுறுத்தப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை கலர்கலராக கதை சொல்லும் நிலையில் பொதுமக்கள் கேள்வி. வேங்கை வயல் கிராமத்தில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள வெளியூரில் இருந்து வந்த உறவினர்களை ஊருக்குள் அனுமதிக்காமல் அராஜகம் செய்த திராவிட மாடல். ஸ்டாலின் அரசின் சர்வாதிகார போக்கால் ஆத்திரமடைந்த மக்கள் மூதாட்டியின் உடலை சாலையில் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவலம். ஒன்றும் இல்லை, காவேரியிலேருந்து வந்தோம். இருக்கிற சொந்த பந்தத்தை யாரையுமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது? கொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து புதைத்த இடத்திலேயே எக்ஸ்ரே எடுக்க வேண்டும். எக்ஸ்ரே புகைப்படங்களை வேறு இடங்களில் பகிராமல் விசாரணைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 10 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதந்தோறும் காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும் கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. கச்சத்தீவை காங்கிரஸ் இலங்கைக்கு தாரை வார்த்துவிட்டது தவறானது. கச்சத்தீவை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் மீனவர்கள் சமுதாய மக்களை பழங்குடி பிரிவில் சேர்க்க வேண்டும் என அதிமுக MP தம்பிதுரை பேட்டி. திருப்பூரில் சிறுமியை திருமணம் செய்து பாலியல் கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. திருநெல்வேலியில் டாஸ்மாக் பாரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் இரும்பு கம்பியால் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம்.
பெங்களூருவிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட குட்கா பொருட்கள் கரூரில் பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் புகையிலை பொருட்கள் பறிமுதல். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் திமுக ஆட்சியில் தங்கு தடையின்றி விற்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி விமான நிலையத்தில் மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 94,53,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமான நிலையம் மூலம் தங்கம் கடத்தல் தொடர்கதையாகி வருவதாக அம்பலம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே விற்பனைக்காக காரில் கடத்தி வரப்பட்ட 400 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிப்பு என மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த 2024ஆம் ஆண்டில் தலைநகர் சென்னையில் அரசு பேருந்துகளால் ஏற்பட்ட 1306 விபத்துகளில் 78 பேர் உயிரிழந்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல். திறனற்ற திராவிட மாடல் அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதாலேயே இதுபோன்ற விபத்துக்கள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் அருகே ஆளே இல்லாத வீட்டிற்கு 7,46,000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என குறுஞ்செய்தி வந்ததால் வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின்துறை எவ்வளவு சீரழிந்து செயலிழந்து இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் விமர்சனம். இந்த வீட்டோட மதிப்பே 7 லட்சம் வரலைங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற தருவாயில் நாங்கள் இருக்கும்போது இவங்க இந்த கரண்ட் பில்லு இன்னும் 10 நாள் 12 நாளில் கட்டி முடிக்கணும். அப்போது இவங்க அசால்ட்டாக பேசுகிறாங்க, நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் அலையிற மாதிரி எங்களுக்கு இல்லைங்க. அதனால் இந்த மெசேஜை ரத்து பண்ணி அரசு கவனத்தில் கொண்டு இதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசுபாட்டால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து சேதத்தை மதிப்பிடவும் பாதிப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவு. மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடல் குழுவை அமைப்பதற்காக உயர்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அதை திரும்ப பெறுமாறு உத்தரவிட்ட ஆளுநர் மற்றும் திராவிட மாடல் முதலமைச்சரிடையே நடைபெறும் முட்டல் மோதல் நாடகத்தால் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் தாமதம் ஆவதுடன் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றி உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட வட்டாட்சியரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் விடிய விடிய சோதனை. நீதிமன்ற உத்தரவை காவல்துறை அமல்படுத்துவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் வருவாய்த்துறை அலுவலர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த லஞ்சம் வாங்கிய விவகாரம் திராவிட மாடல் நிர்வாக லட்சணத்தை அம்பலப்படுத்தி இருக்கும் அவலம். திடீர் மழை கடும் பனிப்பொழிவால் நெல் அறுவடை பாதிக்கப்பட்ட நிலையில் ஈரப்பத அளவை ஆய்வு செய்ய மத்திய குழு வருகை தந்த பிறகும் ஈரப்பத வரம்பை 22% அதிகரிப்பது குறித்த அறிவிப்பு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. நெல் கொள்முதலில் ஈரப்பத அளவை குறைப்பதில் தாமதம் ஏற்படுவதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தமிழ் மக்கள் மற்றும் கலாச்சாரத்தின் மீதான அன்பின் காரணமாக டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ததாக கதை சொன்ன மைனாரிட்டி பாஜகவின் அமைச்சர். அவ்வளவு அன்பு இருந்தால் கோமா நிலையில் இருக்கும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்க நிதி ஒதுக்கி இருக்கலாமே, 100 நாள் திட்டத்தில் ஊதியம் கொடுக்க நிதி ஒதுக்காமல் கையேந்த வைப்பது ஏன் என மக்கள் கேள்வி. பள்ளி சீருடைகள் தைப்பதிலும் கொள்ளையடிக்கும் தனியார் பள்ளிகள் குறித்து மனு அளித்தும் கண்டுகொள்ளாத பள்ளி கல்வித்துறை. குழந்தைகளின் பள்ளி சீருடைகளை பெற்றோர்களே அவர்களுக்கு தெரிந்த தையல் தொழிலாளர்களை தைக்கலாம் என உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தொழிலாளர்கள் வழக்கு.
திருப்பூரில் வட மாநிலத்தவர் போர்வையில் தங்கியிருந்த 100 வங்கதேசத்தவர் சிக்கிய நிலையில் சுமார் 20,000 பேர் ஊடுருவி இருக்கலாம் என அதிர்ச்சி தகவல். தேசத்தை பாதுகாப்பாக வழிநடத்துவதாக விளம்பரம் செய்து வரும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் வடகிழக்கில் இருக்கும் அண்டை நாட்டிலிருந்து தென்கோடி வரை ஊடுருவல் நடந்தது எப்படி என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பள்ளியில் குடிநீர் வராததால் கழிவுநீரை குடித்துவிட்டு சாப்பிட்ட தட்டை கழுவும் பள்ளி மாணவர்கள். பள்ளி மாணவர்களுக்கு குடிநீர் வசதிகள் கூட ஸ்டாலின் அரசால் ஏற்படுத்தர முடியாதா என மக்கள் கேள்வி. என்ன சாக்கடையில் கழுவிட்டு இருக்கீங்க? தட்டிங்க தான் கழுவுங்களா சாக்கடையில்? ஏன் பைப்பெல்லாம் போடலையா இன்னும்? எங்க எங்க தண்ணி வருதா? இப்போ அப்புறம் எங்கே கழுவுறீங்க தட்டெல்லாம்? அந்த சாக்கடையில் தான் கழுவுறீங்களா? சாக்கடையில் தான் பிடிச்சி குடிப்பீங்க? இது சாக்கடையில் தான் பிடிச்சி குடிக்கிறீங்களா? அதான் அந்த சாக்கடை பைப்பில். சரி சரி. சென்னை ஆவடி அருகே திருமுல்லை வாயிலில் வீட்டில் மர்மமான முறையில் தந்தை மகளின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கு. தந்தை மகளின் சடலங்களை 5 மாதங்களாக வீட்டிற்குள் வைத்து பூட்டி பாதுகாத்த மருத்துவர் எபினேசனிடம் விசாரணை. ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு வரும் யமுனை ஆற்றில் விஷம் கலக்கப்பட்டிருப்பதாக கூறியது தொடர்பாக உரிய ஆதாரங்களை வழங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். உரிய ஆதாரங்களை வழங்கவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் உள்ள சட்னா காட் மற்றும் நாகேஸ்வர் காட் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் உயிர் சேதம் தவிர்ப்பு. பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்த நாளே ஏற்பட்ட தீ விபத்தால் மக்கள் அச்சம். லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கட்டாயமாக பதிவு செய்ய ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதற்கான சட்ட அமைப்பை உருவாக்க வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயம். மகாராஷ்டிராவில் 100க்கு மேற்பட்டோர் GPS நோயால் பாதிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்த நிலையில் கொல்கத்தாவிலும் GPS நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி. கொல்கத்தாவில் 24 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3 பலியாகியுள்ள நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசு GPS நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் 2025-26 நிதியாண்டுகளுக்கான பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 62 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த முறையாவது கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துமா மைனாரிட்டி பாஜக என மக்கள் கேள்வி. விளைந்த பயிர்களுக்கு அடிப்படை ஆதார விலையை உயர்த்தவில்லை என தொடர்ந்து போராடும் விவசாயிகள். அடிப்படை ஆதார விலையை உயர்த்த மனமில்லாத மைனாரிட்டி பாஜக பூச்சிக்கொல்லி மற்றும் உரங்களுக்கு இந்த பட்ஜெட்டிலாவது GST வரியை குறைக்குமா அல்லது விவசாயிகளை வஞ்சிக்குமா என மக்கள் கேள்வி. அஸ்ஸாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தபெட்டமைன் கலந்த போதை மாத்திரைகள் சிக்கின. குஜராத் மாடல் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் அடுத்தடுத்து போதைப் பொருட்கள் சிக்கி வருவது மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இந்தியாவின் எதிர்காலம் போதையால் சீரழிவதை உணர்த்துவதாக மக்கள் வேதனை. தலைநகர் டெல்லியில் கடந்த 56 நாட்களில் 474 பேர் கடும் குளிரால் இருந்ததாக வெளியாகியிருக்கும் ஆய்வறிக்கையால் அதிர்ச்சி. இந்தியா வளர்ந்துவிட்டது என்று மைனாரிட்டி பாஜகவினர் விளம்பரம் செய்யும் நிலையில் குளிரில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் சாலையோரம் தங்கியவர்கள் என்பது இந்தியாவின் அவலநிலையை உணர்த்தியுள்ளது. ஓய்வூதியம் தொடர்பாக ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு எதிராக தொடர்ந்து மேல்முறையீடு செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். மேல்முறையீடு செய்யும் முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை சிந்திக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தில் ஒரு புதிய கொள்கையை உருவாக்குமாறும் மத்திய அரசை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.
இந்திய எல்லையோரங்களில் சீனா தனது கட்டுப்பாட்டை அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டின் செயற்கை நுண்ணறிவை இந்திய அரசு கணினிகளில் பயன்படுத்த இருப்பதாக மைனாரிட்டி பாஜக அறிவித்திருப்பதால் அதிர்ச்சி. தேசபக்தர்கள் போல விளம்பரம் தேடும் மைனாரிட்டி பாஜகவினருக்கு அந்நிய நாட்டினரின் இத்தகைய AI தொழில்நுட்பங்களை அனுமதித்தால் ஆபத்து அதிகரிக்கும் என்பது தெரியாதா என மக்கள் கேள்வி. தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமாவின் மகள் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு உள்ளார். நாடு முழுவதும் பரவிய வன்முறையின் போது அதனை ஊக்குவிக்கும் வகையில் போராட்டக்காரர்களை தூண்டிவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யுக்ரைனின் தெற்கு ஒடேசா பகுதியில் ரஷ்ய ட்ரோன்கள் ஒரு மருத்துவமனை மற்றும் 2 அடுக்குமாடி கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல். இந்த ட்ரோன் தாக்குதலில் 4 பேர் பலியாகி இருப்பதாக தகவல். இரண்டாவது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொள்ளும் இந்திய அணி. லீக் போட்டிகளில் தோல்வியே காணாத இந்திய அணி இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷதா ஸ்ரீ சந்தோஷ் ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறினார். பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் தைவான் வீராங்கனையான டங் உடன் மோதிய ரஷிதா 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றார். உலகம் முழுவதும் ஹிட் அடித்த ஸ்குவிட் கேம் தொடரின் 3வது சீசனில் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெளியாகும் OTT நிறுவனம் அறிவிப்பு.